சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப சிந்தாமணி நேரா போயிட்டு ரோஹிணி கிட்ட இந்த மாதிரி விஜயா மனோஜுக்காக ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணிக்கு பயங்கர கோபம் வருது. இப்பவே பாரு நான் போய் ஒன்றுல ரெண்டுன்னு பார்த்துட்றேன் அப்படின்னு கிளம்புறாங்க. ஆனால் சிந்தாமணி இருந்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமா, இன்னும் உங்கள் அத்தை வந்து மனோஜுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆணுச்சு அப்படிங்கிற விஷயத்த பொண்ணு வீட்டில் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக சொல்லி தானே ஆகணும். சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் போய் பிரச்சனை பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தாமணியே ஐடியா கொடுத்து, கவலைப்படாத உன்னையும் மனோஜையும் நான் கண்டிப்பாக சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு வேறையா ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கு இந்த சிந்தாமணி. இந்த பக்கம் நம்ம அண்ணாமலை வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது நம்ம முத்து அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டே உள்ளார சந்தோஷமாக வராப்புல. அதே நேரத்தில் என்னங்க என்னங்கன்னு இந்த விஜயா வேறையா ஒடியாருது. ஸோ ரெண்டு பேருமே சந்தோஷமான விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் அண்ணாமலை கிட்ட நொய்ய நொய்யன்ட்டே இருக்கிறாங்க. அண்ணாமலை ரெண்டு பேரையும் அமைதியாக உட்கார வச்சு நம்ம அண்ணாமலை என்ன விஷயம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம க நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் புதுசாக வேன் வாங்க போகிறாப்புல இல்லையா, அந்த விஷயத்த சொல்கிறாப்புல. அதே டைமில் இந்த விஜயா இருந்து நான் மனோஜுக்கு பொண்ணு பார்த்துருக்கேன், பணக்கார பொண்ணு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்புல. அம்மா சொன்னதை கேட்ட உடனே நம்ம மனோஜி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வலிய ஆரம்பிச்சிட்றாப்புல. எப்போ பார்க்க போகலாம், பொண்ணு எங்கே, அப்படி இப்படிலாம் குதிக்க ஆரம்பிச்சிட்றாப்புல. இந்த பக்கம் மனோஜுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த விஜயா சொன்னது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை வீடு வேறையா இங்கே வரப்போகிறாங்க மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. நம்ம முத்து எனக்கு இந்த கார் வாங்க காரணமே மீனா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் வந்து நம்ம விஜயா கிட்ட நம்ம அண்ணாமலை என்ன கேட்குறாப்புல, மனோஜுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறப்ப இன்னும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, எப்படி நீ இதை சொல்லாமல் இருக்கலாம், இதை சொல்லணும்ல அப்படின்னு அண்ணாமலை கேட்க, முதல்ல மனோஜை வந்து அவங்க பார்க்கட்டும், மனோஜை பார்த்த உடனே கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சி போயிடும், அதுக்கப்புறம் உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ மாப்பிள்ளை வீடு வரும்பொழுது நம்ம முத்துவும் நம்ம ரவியும் வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம், அப்படி இருந்தாங்கன்னா நாங்களே உண்மையை சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நேராக வந்து நம்ம மீனாவோட அம்மா வீட்டை தான் காமிக்கிறாங்க. சத்யாவோட பிறந்த நாள் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து கேஸ்திரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு. கொஞ்சம் நேரத்தில் வந்து ரேகா, சிந்தாமணியோட பொண்ணு ரேகா வந்து கேக்கு ட்ரெஸ்ஸோட உள்ளார என்ட்ரி கொடுக்குது. ட்ரெஸ்ஸெல்லாம் ஒவ்வொன்றும் 5000 6000ன்னு விலை போட்டு வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன, சத்யாவுக்காக வாங்கிக்கிட்டு வந்த கேக்கை வெட்டி நம்ம சத்யா வந்து ரேகாவுக்கு ஊட்ட, ரேகா சத்யாவுக்கு ஊட்ட போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை, உன் பதிலை இன்னைக்குனாச்சும் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் மதியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லஞ்சுக்கு போகிறோம், நான் டேபிள் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. இதை முத்துவும் மீனாவும் கேட்டுடுறாங்க. அப்புறம் என்ன, நம்ம முத்து ஓப்பனாகவே நம்ம சத்யா கிட்ட கேட்க சத்யாவும் ஒத்துக்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்து சத்யாவோட காதலுக்கு ஓகே சொல்லிடுறாப்புல. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிடுறாப்புல. ஆனால் நம்ம மீனாவுக்கு மட்டும் கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், சிந்தாமணியோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.